Hello students, welcome to Kanakkiyal Thoondal. இந்த வீடியோவில் நம்ம 11th மெட்ரிகுலேஷன் மேத்ஸ் எக்ஸசைஸ் 9.4 சம் லிமிட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். நம்ம ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்முலா இந்த எக்ஸசைஸ் இருக்கிற கொஷின்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லிமிட் x tends to 0 sin x by x is 1. அதாவது x tends to 0, any value tends to 0, sin of the same value divided by the same value. அதாவது sin 5x by 5x மாதிரி இல்லை sin anything divided by same thing when that thing tends to 0. அந்த ஆன்சர் வந்து நமக்கு 1 கிடைக்கும். இதே போல் நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் இன்னொரு லிமிட்டும் இருக்குது. லிமிட் x tends to 0 1 minus cos x divided by x is equal to 0. Limit x tends to 0 e to the power x minus 1 divided by x. இதோட லிமிட் 1, அது e to the powerல ஒரு வேல்யூ இருக்கும், minus 1 divided by அந்த பவரில் இருக்கிற வேல்யூ அப்படியே டினாமினேட்டரில் இருக்கணும். இருந்தது அப்படின்னா இதோட வேல்யூ 1. அண்ட் இதோட இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னா லிமிட் x tends to 0 a to the power x minus 1 divided by x is equal to log a. அண்ட் இதில் நமக்கு ஏவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும், ஏன்னா லாகுக்குள்ளே ஏ இருக்கிறதுனால அதோட டொமைனில் லையாக இருக்கணும். லிமிட் x tends to 0 log of 1 plus x divided by x. இதோட லிமிட் 1. அது போக நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸோட லிமிட்ஸ் இருக்குது. லிமிட் x tends to 0 sin inverse of x divided by x. இதோட வேல்யூ இருந்தாலுமே சரி, இல்லை லிமிட் x tends to 0 tan inverse of x divided by x. இது ரெண்டுமே 1க்கு தான் ஈக்குவல். அண்ட் ஃபைனலி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா லிமிட் x tends to 0 1 plus x the whole power 1 by x, which means இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 ப்ளஸ்க்கு அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ ரெசிப்ரோக்கலாக நமக்கு பவரில் வரணும். இது இன்னொரு ஃபார்மில் நம்ம எழுதலாம். லிமிட் x tends to infinity 1 plus 1 by x the whole power x. இதோட ஆன்சர் என்ன நமக்கு அப்படின்னா e. நம்ம நான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா x tends to 0 1 plus x the whole power 1 by x இருக்கும். அதாவது இந்த ஃபார்மை நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணோம்னா 1 plus 0 the whole power infinity அப்படிங்கிற ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். எக்ஸாக்டாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா இது நமக்கு தியரிட்டிக்கலாக ஈவன் தோ இது வந்து கொஞ்சம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலுமே இந்த ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 plus 0 the whole power infinity அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து இ. இதுவே ஒரு வேளை 1 plus 1 by x the whole power xல இந்த 1க்கு பதிலாக k இருந்தது அப்படின்னா இதே ஃபார்முலாவை நம்ம e பவர் k அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஃபர்தராக வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்பவே நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். கொஷின் நம்பர் 1, த கொஷின் இஸ் லிமிட் x tends to infinity 1 plus 1 by x the whole power 7x. இப்போது நான் இந்த கொஷின் எப்படி ரீஆல்டர் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னா லிமிட் x tends to infinity 1 plus 1 by x the whole power 7x அப்படிங்கிறத ஒரு பவர் x ஆகும் அண்ட் இதுக்கு பவர் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது நம்ம க்ளோஸ்லி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம முதல்ல அந்த ஃபார்முலாவில் பார்த்த போல் 1 plus 1 by x அப்படிங்கிறது ஆக்சுவலி 0க்கு டென்ட் ஆகும், ஏன்னா x tends to infinity 1 by x tends to 0. அப்போது நமக்கு 1 plus 0 the whole power, இங்கே பவரில் நமக்கு x இருக்குது, அது நமக்கு இன்ஃபினிட்டிக்கு டென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 plus 0 the whole power infinity. இதோட லிமிட் நமக்கு ஈன்னு தெரியும், which means e அண்ட் மேலே ஒரு பவர் இருக்குது, ஸோ e to the power 7. Question number 2, the question is limit x tends to 0 1 plus x the whole power 1 by 3x. இப்போ நமக்கு அகைன் இதுவுமே கூட நான் எப்படி ஆல்டர் பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் x tends to 0 1 plus x the whole power 1 by x அதுக்கு to the whole power 1 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அகைன் நம்ம உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 1 plus x, அதாவது x வந்து tends to 0, ஸோ 1 plus 0 அண்ட் 1 by x வந்து tends to infinity இருக்கும். ஸோ இது 1 plus 0 the whole power infinity ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இதோட ஆன்சர் நமக்கு தெரியும் e அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ e to the power 1 by 3. Question number 3, the question is limit x tends to infinity 1 plus k by x the whole power m by x. இப்போது இந்த கொஷனை நம்ம க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ணோம்னா லிமிட் x tends to infinity
1 by 1 plus k by x அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கும்போது 1 plus k by x வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டினால k by x டென்ஸ் டு 0 அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா பவரில் நமக்கு m by x அப்படின்னு இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ நம்ம the limit x tends to infinity 1 plus k by x the whole power 1 by x the entire power m அப்படின்னு எழுதினாலுமே கூட இப்போ இதில் 1 plus k by x tends to 0 இருக்கும். ஸோ 1 plus 0ங்கிற ஃபார்மில் இருக்குது. பட் இதோட ஆன்சர் நமக்கு வந்து ஈன்னு வரணும் அப்படின்னா 1 plus 0 the whole power இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். பட் நமக்கு இந்த பவர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 1 by xன்னு இருக்குது. x tends to infinity அந்த 1 by x tends to 0 தான். விச் மீன்ஸ் நமக்கு பவரில் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 1 plus 0 the whole power 0ன்னு இருக்குது. நமக்கு தெரியும் 1 plus 0ங்கிறது 1 தான். அண்ட் 1 to the power 0, anything to the power 0ங்கிறது 1. ஸோ 1 to the power m, which is equal to 1. Question number 4. The question is, limit x tends to infinity 2x square plus 3 divided by 2x square plus 5 the whole power 8x square plus 3. நமக்கு தெரியும் limit x tends to infinity வந்துச்சு அப்படின்னா limit x tends to infinity அப்படிங்கும்போது நம்மளோட ஃபார்முலா வந்து 1 plus 1 by x the whole power x அப்படின்னு வந்தது அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து e. ஆனால் இங்கே நமக்கு இந்த 1 plus அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் அந்த ஃபார்மேட்க்கு இதை கொண்டு வரணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு டிவிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா நியூமரேட்டரில் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இருக்குது அண்ட் டினாமினேட்டரில் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 இருக்குது. அஃப்கோர்ஸ் நமக்கு 1 டைம் தான் வரும். ஸோ 1 times 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா -3 -2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் ஃபார்மேட் எழுதிக்கலாம். அதாவது கோஷன்ட் அப்படிங்கிறது 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு -2. ஸோ ப்ளஸ் ஆஃப் -2 டிவைடட் பை டிவைசர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5. அது போக நமக்கு பவரில் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்ட்டு இருக்கு. இப்போது நம்ம இதுலேயுமே கூட ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா லிமிட் x tends to infinity 1 plus 1 by x அது அப்படியே பவரில் இருக்கணும். விச் மீன்ஸ் இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறதோட ரெசிப்ரோக்கல் 1 by x ஓட ரெசிப்ரோக்கலான x தான் நமக்கு பவரில் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 இருக்குது. இந்த 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 தான் நமக்கு பவரில் கிடைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 8x ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படிங்கிறத சின்னதாக ஆல்ட்ரு பண்ணலாம். அது எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்ப்போம். 8x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இருக்குது. நமக்கு 2x ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நான் முதல்ல 4 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 4 into 2x ஸ்கொயர். ஆனால் இந்த 3ங்கிற நம்பரில் 4 கிடையாது. அதனால் நமக்கு 3/4 அப்படின்னு வந்துடும். அது போக ஒரு 5 வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ நான் ஒரு 5 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே 4 into இந்த 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படிங்கிறது நமக்கு தேவையானது. அதை அப்படியே வச்சுக்கலாம். மீதி இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 4 are 20. ஸோ -17/4ன்னு வரும். இப்போ இந்த 4மே கூட உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 4 into 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 -17/4 into 4ன்னு கிடைக்கும். விச் இஸ் -17. நான் இதை தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பவருக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவர் கொஷின் வில் பிகம் லிமிட் x tends to infinity 1 plus -2 divided by 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 அண்ட் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவான 4 into 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 -17 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 into 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5ஐயும் -17ஐயும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். லிமிட் x tends to infinity 1 plus -2 by 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 the whole power 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 அதோட பவரில் நமக்கு ஒரு 4ன்னு கிடைக்கும். பிகாஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நம்ம அப்படியே அடுத்தடுத்து எழுதிக்கலாம். அண்ட் அது போக நமக்கு செகண்டாக இன்னொரு டேர்ம் இருக்கும். அது என்ன டேர்ம் அப்படின்னா லிமிட் x tends to infinity 1 plus -2 by 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5 the whole power மீதி இருக்கிற -17. இப்போ நம்ம ஃபஸ்ட் இருக்கிற டேர்முக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா e to the power -2 அப்படின்னு கிடைக்கும் உள்ளே இருக்கிறதுக்கு. ஏன்னா 1 plus k by x the whole power x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ நமக்கு e power kன்னு கிடைக்கும். விச் இஸ் k வந்து இங்கே -2. ஸோ e power -2 the whole power 4 into
செகண்டாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா இந்த கம்ப்ளீட் டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதே தான் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்குது, அங்கே மட்டும் நம்ம e⁻k அப்படிலாம் போட்டிருக்கோமே அப்படின்னு கேட்டால், அங்கே பவர் தான் மேட்டர். பவர் வந்து இங்கே வேரியபிள் டேர்மாக இருக்குது 2x² + 5. ஆனால் இங்கே பாருங்கள் பவர் வந்து -17 இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாலாம் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது 1 + 0 அப்படிங்கிறது 1 to the power -17 அப்படின்னு கிடைக்கும். இப்போ e to the power -2 into 4 which is e to the power -8 and 1 to the power anything அப்படிங்கிறது 1 தான். ஸோ e to the power -8 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். Question number 5. The question is limit x tends to infinity 1 + 3/x the whole power x + 2. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை எப்படி பிரேக் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா limit x tends to infinity 1 + 3/x the whole power x into limit x tends to infinity 1 + 3/x the whole power 2. ஏன்னா நமக்கு பவர்ஸ் அடிஷனில் இருக்கும்போது பேஸ் வந்து ப்ராடக்ட்டில் எழுதிக்கலாம். அண்ட் இதுலையுமே கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 1 + k/x the whole power x ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ நமக்கு லிமிட் x tends to infinity 1 + k/x the whole power x அப்படின்றது அப்படின்னா இதோட வேல்யூ நமக்கு தெரியும் e⁻k அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம கேவோட பொசிஷனில் 3 இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் e⁻3 அப்படின்னு ஆகிடும். இன்ட்டு செகண்டுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா பவரில் நமக்கு நம்பர் தான் இருக்குது. பவர்லையும் எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம முதல்ல யூஸ் பண்ண மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா 1 + இங்கே எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி 10 பண்ணிட்டோம் அப்படின்னா 3/∞ அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இந்த ஃபுல் டேர்ம் வந்து நமக்கு 0க்கு டெண்ட் ஆகிடும். அப்போ 1 + 0 அப்படிங்கிறது 1 தான், which is 1 to the power 2. நமக்கு தெரியும் 1 to the power anything is 1 தான். அப்போ 1 into e⁻3 is e⁻3 is the answer for this question. Question number 6. The question is limit x tends to 0 sin cube of x/2 divided by x cube. இப்போ நமக்கு தெரியும் limit x tends to 0 sin x divided by x அப்படிங்கிறது 1. ஆனால் நமக்கு sin cube of x/2 எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக. limit x tends to 0 இந்த sin cube of x/2 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் டினாமினேட்டர் நமக்கு x³ இருக்குது, பட் நியூமினேட்டரில் பாருங்கள் x/2ன்னு வந்திருக்கு. டினாமினேட்டர் நமக்கு x/2 the whole cube தான் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஓட கியூபான 8 நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விச் மீன்ஸ் இந்த நியூமினேட்டரில் இருக்க இந்த 8 டினாமினேட்டர் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் லிமிட் x tends to 0 sin cube of x/2 divided by அந்த 8 டினாமினேட்டர் நமக்கு வந்திருக்கு, விச் மீன்ஸ் x/2 the whole power 3ன்னு எழுதிக்கலாம். அது போக ஒரு 8 தனியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 8ங்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம், விச் மீன்ஸ் நமக்கு 1/8 அப்படின்னு கிடைக்கும். லிமிட் x tends to 0. இப்போ x tends to 0 இருந்தது அப்படின்னா ஒரு நம்பர் tends to 0 போயிட்டுருக்கு அப்படின்னா அதோட ஆஃபும் tends to 0 தான் போயிட்டுருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா tends to 0ன்னு நம்ம எப்படி மீன் பண்ணுறோம்னா 1, 1/2, 1/3, 1/4 அப்போ இருக்க நம்பர் சிறுசாயிட்டே போயிட்டுருக்கோம், விச் மீன்ஸ் 0க்கு டெண்ட் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த எல்லா என்ட்ரிஸோடைய ஆஃப் எடுத்து பாருங்கள். 1ஓட ஆஃப் 1/2 அண்ட் 1/2ஓட ஆஃப் 1/4, 1/3ஓட ஆஃப் 1/6 அண்ட் 1/4ஓட ஆஃப் 1/8. இதுவும் நமக்கு tends to 0 தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா x tends to 0 இருந்துச்சு அப்படின்னா 2x ஆகட்டும், இல்லை x/2 ஆகட்டும், இல்லை 3x ஆகட்டும், இல்லை ஈவன் -x ஆகட்டும், எல்லாமே tends to 0 தான். விச் மீன்ஸ் இந்த கொஸ்டினில் நம்ம x tends to 0 அப்படிங்கிறத x/2 tends to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் நமக்கு sin of x/2 divided by x/2 இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஹோல் கியூப் இருக்குது. இப்போ நமக்கு இந்த 1/8 அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் லிமிட் anything tends to 0 sin of that thing divided by same thing அப்படிங்கிறது 1. இப்போ நமக்கு 1 the whole power 3. ஸோ 1/3ங்கிறது 1 into 1/8 is 1/8. Question number 7. The question is limit x tends to 0 sin of alpha x divided by sin of beta x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை சின்னதாக ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் லிமிட்டை தனித்தனியாக நியூமினேட்டர் டினாமினேட்டர் கொண்டு போய்க்கிறேன். அப்போ லிமிட் x tends to 0 sin of alpha x அண்ட் டினாமினேட்டரில் அதே போல் லிமிட் x tends to 0 sin of beta x.
இப்போ நமக்கு தெரியும் சைன் ஆஃப் சம்திங் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இந்த சேம் திங் டினாமினேட்டரில் இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நான் இந்த நியூமரேட்டரை ஆல்ஃபா எக்ஸால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். அண்ட் டினாமினேட்டர்லையும் சேம் திங் தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஆஃப் பீட்டா எக்ஸ் டிவைடட் பை பீட்டா எக்ஸ் இன்ட்டு ஒரு பீட்டா எக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூமரேட்டரில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 வந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். எக்ஸ்டென்ஸ் டு 0னா 2x எக்ஸ் பை 2 3x எல்லாமே டென்ஸ் டு 0 இருக்குன்னு, விச் மீன்ஸ் ஆல்ஃபா எக்ஸும் டென்ஸ் டு 0 தான். அப்போது லிமிட் ஆல்ஃபா எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் டிவைடட் பை ஆல்ஃபா எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த சேம் வே டினாமினேட்டரில் லிமிட் பீட்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் ஆஃப் பீட்டா எக்ஸ் டிவைடட் பை பீட்டா எக்ஸ். ஏன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 வந்தது அப்படின்னா எனி நம்பர் இன்ட்டு எக்ஸும் டென்ஸ் டு 0வாக தான் இருக்கும். அது போக நமக்கு இங்கே நியூமரேட்டரில் ஒரு ஆல்ஃபா எக்ஸும் டினாமினேட்டரில் ஒரு பீட்டா எக்ஸ் இருக்கும். இதில் நம்ம இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆல்ஃபா பை பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆல்ஃபா பை பீட்டா அப்படியே இருக்கட்டும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனுக்கு லிமிட் ஆல்ஃபா எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் டிவைடட் பை ஆல்ஃபா எக்ஸ், இதோட ஆன்சர் வந்து நமக்கு 1. ஸோ 1 டிவைடட் பை அதே போல் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய லிமிட் பீட்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் பீட்டா எக்ஸ் டிவைட் பை பீட்டா எக்ஸுங்கிறது 1 தான். ஸோ 1 by 1 1. அப்போ ஃபைனலி நமக்கு ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 8. த கொஸ்டின் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 2x டிவைட் பை sin 5x. நம்ம ஆஸ் யூஷுவல் இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 2xன்னு இருக்குது. நமக்கு தெரியும் tan x by xன்னு கிடைக்கணும். அதாவது டேனுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே வரணும். அதுக்காக நியூமரேட்டரில் இன்ட்டு 2x by 2x பண்ணிக்கலாம். அண்ட் டினாமினேட்டரில் அதே போல் sin 5x இருக்குது, அதனால் இன்ட்டு 5x by 5x பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த லிமிட்டை நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக அப்ளை பண்ணும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 வந்தது அப்படின்னா 2x டென்ஸ் டு 0 தான். ஸோ லிமிட் 2x டென்ஸ் டு 0 tan 2x டிவைடட் பை 2x கிடைக்கும். இன்ட்டு ஒரு 2x இருக்குது. டினாமினேட்டரில் லிமிட் 5x டென்ஸ் டு 0, ஏன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 இருக்குது அப்படின்னா 5 டைம்ஸ் த சேம் நம்பரும் டென்ஸ் டு 0 தான். இப்போ லிமிட் 5x டென்ஸ் டு 0 சைன் 5x டிவைடட் பை 5x, இங்கே நமக்கு இன்ட்டு 5x அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ்லி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த 2x அண்ட் 5xல எக்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு வெறுமனே நமக்கு 2/5 மட்டும் கிடைக்கும். அது போக நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த லிமிட் எனிதிங் டென்ஸ் டு 0 tan ஆஃப் தட் திங் டிவைட் பை சேம் திங், இதோட ஆன்சர் நமக்கு 1 தான். அண்ட் sin x by x ஓட லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இருக்கும்போது 1 தான் நம்ம பார்த்துருக்கோம். 1/1 which is 1ன்னு கிடைக்கும். அப்போ 2/5 into 1 is 2/5. Question number 9. The question is limit alpha tends to 0 sin of alpha to the power n divided by sin alpha the whole power m. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஆல்டர் பண்ண மாதிரியே தான் இந்த கொஷின்லையும் லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 sin of alpha to the power n அப்படின்னு இருக்கு. நமக்கு டிவைடட் பை ஆல்ஃபா டு த பவர் n வரணும். அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோனா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஆல்ஃபா டு த பவர் n. இதே போல் நமக்கு டினாமினேட்டர்லையும் சைன் ஆல்ஃபா த ஹோல் பவர் m இருக்குது. அப்போ நமக்கு இங்கே சைன் ஆல்ஃபா கீழே ஆல்ஃபா வரணும், பட் பவர் m இருக்கிறதுனால ஆல்ஃபா டு த பவர் m மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரீஆல்டர் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 sin of alpha to the power n divided by alpha to the power n. இதை அப்படியே கம்பைன் பண்ணோம்னா sin alpha by alpha the whole power n அப்படி நமக்கு கிடைக்கும். இன்ட்டு alpha to the power n. டினாமினேட்டர்லையும் அதே போல தான் sin alpha by alpha the whole power m into alpha to the power n. இங்கே நமக்கு இந்த alpha to the power n and alpha to the power mங்கிறதுலாம் கான்ஸ்டன்ட்ஸ், அதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். alpha to the power n divided by alpha to the power mனு வரும். அந்த டிவிஷன் நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா alpha to the power n minus m அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு இப்போ நமக்கு இந்த லிமிட்டோட வேல்யூ sin x by x அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ 1 கிடைக்கும். 1 to the power n is 1. அதே போல் டினாமினேட்டர் நமக்கு sin alpha by alpha which is sin x by x ஃபார்மில் இருக்குது. 1 to the power m is 1. ரிமைனிங் நமக்கு alpha to the power n minus m மட்டும்தான் இருக்குது.
இப்போது இது நம்ம இப்படியே விட முடியாது. n அண்ட் mோட வேல்யூஸ் எப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்த லிமிட் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசிக்கலி நமக்கு இங்கே ஆல்ஃபா டு த பவர் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆல்ஃபா டென்ஸ் டு 0 அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அடுத்த வேல்யூ 1 கம்மியாக இருக்கும். லெட்ஸ் சே 1/2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அண்ட் தென் 1/3, 1/4, 1/5 அப்படிங்கிற மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 இருந்துச்சுன்னா. இப்போது நம்ம இந்த லிமிட்டை கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 இந்த கொஷனில் கொடுத்த எக்ஸ்பிரஷனான சைன் ஆஃப் ஆல்ஃபா டு த பவர் n டிவைடட் பை சைன் ஆல்ஃபா த ஹோல் பவர் m. இதோட வேல்யூ நமக்கு m அண்ட் n வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது அதை டிபெண்ட் பண்ணி இது வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா m இஸ் ஈக்குவல் டு n இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா டு த பவர் 0 அப்படின்னு கிடச்சிடும். ஏன்னா எம்மும் என்னும் ஈக்குவல். இப்போ எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1 தான். இதில் எந்த டவுட்டுமே நமக்கு கிடையாது. ஒருவேளை என்னோட வேல்யூ கிரேட்டராக இருக்குது அப்படின்னா n இஸ் கிரேட்டர் தன் m இப்படி இருந்துச்சுன்னா இந்த பவர் n மைனஸ் m அப்படிங்கிறது n பெரிய நம்பர் அண்ட் m சின்ன நம்பராக இருக்குது. விச் மீன்ஸ் இது பாசிட்டிவ் ஆகிடும். இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்னா ஒரு 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 டு த பவர் 2 அண்ட் 1/4 த ஹோல் பவர் 2 அண்ட் 1/3 த ஹோல் பவர் 2ன்னு போயிட்டுருக்கும். விச் மீன்ஸ் 1 டு த பவர் 2னா அது அகைன் 1 தான். 1/2 த ஹோல் பவர் 2 அப்படின்னா 1/4 அண்ட் 1/3 த ஹோல் பவர் 2 அப்படின்னா 1/9. அப்போ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே சின்னதாகிட்டு தான் போயிட்டுருக்கு. விச் மீன்ஸ் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து டென்ஸ் டு 0 தான் போகும். எப்போ அப்படின்னா n வந்து கிரேட்டராகவும் m வந்து ஸ்மாலராகவும் இருந்துச்சுன்னா. விச் மீன்ஸ் ஆல்ஃபாவோட பவர்ஸ் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு. அண்ட் தேர்ட் கேஸ் ஒருவேளை n ஸ்மாலர் வேல்யூவாகவும் m வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எல்லா சினரியோவுமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறப்போகுது. ஏன்னா n நமக்கு சின்ன வேல்யூ ஆயிடுச்சு, m வந்து பெரிய வேல்யூ ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் n மைனஸ் m அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நெகட்டிவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். n மைனஸ் m நெகட்டிவாக இருக்கிறதுனால பவர்ஸ் எல்லாமே நமக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ஆல்ஃபா டென்ஸ் டு 0ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ 1, 1/2, 1/3, 1/4, 1/5 போயிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் பவர்ஸ் லெட்ஸே ஒரு நெகட்டிவ் வேல்யூ நம்ம -1ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 1 டு த பவர் -1, அப்புறம் 1/2 த ஹோல் பவர் -1, 1/3க்கு -1, 1/4க்கு -1 எல்லா பவர்ஸும் நமக்கு -1 போயிட்டுருக்கும். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 டு த பவர் -1 1 தான் அண்ட் 1/2 த ஹோல் பவர் -1 பவரில் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அது ரெசிப்ரோக்கலாக மாறும் நம்ம பார்த்துருக்கோம். இது 2 அண்ட் 1/3 த ஹோல் பவர் -1 3 தென் 4 5 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். விச் மீன்ஸ் இது பெருசாகிட்டே போயிட்டுருக்கும். 1 2 3 4 5 எக்ஸோட வேல்யூ ஸ்மாலராக போக போக விச் மீன்ஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ ஸ்மாலராக போக போக 1/x விச் மீன்ஸ் அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டராக போயிட்டே இருக்கும். அப்போது n வந்து ஸ்மாலராகவும் m கிரேட்டராகவும் இருந்தது அப்படின்னா இதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி. இந்த கொஷனுக்கு புக் பேக் ஆன்சர் அதாவது 2022-2023 தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் புக்கில் இந்த கொஷனுக்கு புக் பேக் ஆன்சர் தப்பாக இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமில் ஒருவேளை அந்த புக்கில் பேக் ஆன்சர் கரெக்ஷன் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் எனிஹவ் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 10. த கொஷின் இஸ் லிமிட் x tends to 0 sin of a plus x minus sin of a minus x divided by x. இந்த கொஷனுக்கு நம்ம ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட் x tends to 0 நியூமரேட்டரில் நமக்கு sin a plus x and minus sin of a minus x அப்படின்னு இருக்குது. இது நம்ம ரெண்டு வேல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா sin c மைனஸ் sin d ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 cos of c plus d by 2 into sin of c minus d by 2. நமக்கு c யோட பொசிஷனில் a plus x இருக்குது அண்ட் d யோட பொசிஷனில் a minus x இருக்குது. இது நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா sin of a plus x minus sin of a minus x which is 2 times cos of c plus d by 2. அதாவது cயும் dயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு cங்கிறது நமக்கு தெரியும் இங்கே a plus x அண்ட் dங்கிறது a minus x. இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு a plus x plus a minus x கிடைக்கும். which means plus x minus x கேன்சல் ஆகிட்டு
2a அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2a டிவைடட் பை ஒரு 2 அண்ட் சைன் ஆஃப் c மைனஸ் டி ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிறது a ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் டிங்கிறது a மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் a ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிட்டு 2x அப்படின்னு மட்டும் கிடைக்கும். இப்போ நமக்கு c மைனஸ் டிங்கிறது 2x தான் அண்ட் c மைனஸ் டி பை 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 2x பை 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது நமக்கு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம், இங்கேயும் 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ 2 cos a இன்ட்டு sin x அப்படின்னு கிடைக்கும் நியூமரேட்டர். அதை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 cos a இன்ட்டு sin x டிவைட் பை x. இப்போ இந்த லிமிட்டை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படின்னா x மட்டும்தான் வேரியிங் திங், 2a அதெல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். அதை நம்ம அப்படியே டேக் அவுட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு cos a வெளியே டேக் அவுட் பண்ணிட்டோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிவைட் பை x அப்படின்னு கிடைக்கும். அண்ட் 2 cos a இன்ட்டு நமக்கு தெரியும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 2 cos a இன்ட்டு 1 அப்படிங்கிறது 2 cos a. Question number 11. The question is limit extends to 0 root of x square plus a square minus a divided by root of x square plus b square minus b. இந்த கொஷின் நம்ம x square plus a square the whole power 1 by 2 minus a square the whole power 1 by 2 ஃபார்முக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணி x power n minus a power n divided by x minus a ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்பவே சிம்பிளாக நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படித்த மெத்தடான எப்போலாம் நமக்கு ஸ்கொயர் ரூட் வருதோ அப்போ நம்ம காஞ்சிகேட் எடுப்போம் இல்லையா, அந்த காஞ்சிகேட் எடுக்கிற ஐடியா யூஸ் பண்ணி இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 root of x square plus a square minus a divided by root of x square plus b square minus b அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு நியூமரேட்டருக்கு ஒரு கான்ஜுகேட்டிங் ஃபேக்டர் நான் அங்கே பண்ண போகிறேன். என்னென்னா root of x square plus a square plus a and divided by root of x square plus a square plus a. அண்ட் அதே போல் டினாமினேட்டருக்கு ஒரு கான்ஜுகேட்டிங் ஃபேக்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா root of x square plus b square plus b divided by root of x square plus b square plus b. இப்போ நம்ம நியூமரேட்டரில் இந்த டிக் போடுற இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நான் கம்பைன் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இது அப்சல்யூட்லி நமக்கு பார்க்குறக்கு a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ஏவோட பொசிஷனில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் அண்ட் பியோட பொசிஷனில் ஏவும் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அண்ட் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் விச் இஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். அது போக நியூமரேட்டரில் இன்னொரு டேர்ம் இருக்கும். என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி டிவைடட் பை சேம் ஐடியா யூஸ் பண்ணோம்னா டினாமினேட்டரில் இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பியும் இந்த தேர்டாக இருக்கக்கூடிய ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பியும் அகைன் இதே போல் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும் விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அகைன். அது போக நமக்கு இங்கே தனியாக நிற்கக்கூடிய இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கலாம் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் அதுக்கடுத்து இந்த லிமிட் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 வருதுன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் கம்ப்ளீட்லி 0 ஆகிடும் அண்ட் டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் கம்ப்ளீட்லி 0 ஆகிட்டு நமக்கு ரூட் ஆஃப் 0 ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது பி ஸ்கொயர் தான் ப்ளஸ் பி டிவைடட் பை ரூட் ஆஃப் 0 ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. ரூட் ஆஃப் பி ஸ்கொயருங்கிறது பி. ஸோ பி ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஏ. நமக்கு தெரியும் பி ப்ளஸ் பிங்கிறது 2b டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது 2a. இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா b by a தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12. The question is limit extends to 0 2 arc sin x divided by 3x. நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 2 இன்ட்டு ஆர்க் சைன் அப்படிங்கிறது பேசிக்கலி சைன் இன்வர்ஸ்
இப்போ sin inverse of x divided by 3x. நமக்கு தெரியும் x தான் இங்கே வேரியபிள், அதனால் 2ம் 3ம் கான்ஸ்டன்ட்ஸ். அதை அப்படி நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா லிமிட் x tends to 0 sin inverse of x divided by x அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் லிமிட் x tends to 0 sin inverse of x, இதோட வேல்யூ 1, which means the answer is 2 by 3 into 1, 2 by 3. Question number 13. The question is limit x tends to 0 1 minus cos x divided by x square. இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன ட்ராப் இருக்குது. ஏன்னா நம்ம 1 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோமே என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா லிமிட் x tends to 0 1 minus cos x divided by x, இதோட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். ஸோ ஆன்சர் 0 அப்படின்னு எழுத நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை, டினாமினேட்டர் நமக்கு எக்ஸ் கிடையாது, இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் நமக்கு எக்ஸோட பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் அந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, நமக்கு தெரியும் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அதோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இப்போ நியூமரேட்டரை நம்ம 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு ஆல்டர் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போது அகைன் நமக்கு சைன் எனிதிங் டிவைட் பை சேம் திங் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ நியூமரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு இருக்குது, விச் மீன்ஸ் சைன் எக்ஸ் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ டினாமினேட்டரில் நமக்கு எக்ஸ் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கணும். அதாவது எக்ஸ் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னா என்னன்னு நம்ம க்ளோஸ்லி வாட்ச் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4 தான். ஆனால் இங்கே நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அந்த பை 4 இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டினாமினேட்டரில் 4 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ விச் மீன்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு 2வும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 4ம் 2 by 4 நமக்கு சிம்பிளிஃபை ஆகி 1 by 2 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடும். அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 1 by 2 இன்ட்டு ரிமைனிங் சைன் எக்ஸ் பை 2 டிவைடட் பை எக்ஸ் பை 2, மேலே நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கணுங்க. ஸோ எக்ஸ் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் எனி திங் பை சேம் திங். அண்ட் இது எக்ஸ் டென்ஸ் டு 0ங்கிறது நம்ம எக்ஸ் பை 2 டென்ஸ் டு 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒன் நம்பர் டென்ஸ் டு 0னா அதோட ஆஃபும் டென்ஸ் டு 0 தான். இதோட வேல்யூ நமக்கு 1. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் 1 by 2 இன்ட்டு 1 to the power 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். 1 into 1 by 2 is 1 by 2. Question number 14. The question is limit x tends to 0 tan 2x divided by x. நமக்கு தெரியும் லிமிட் x tends to 0 tan x by x, இதோட வேல்யூ 1. ஆனால் இங்கே நமக்கு tan x இல்லை, அதுக்கு பதிலாக tan 2x இருக்குது. இது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட் x tends to 0 tan of 2x divided by டினாமினேட்டரில் நமக்கு 2x இருக்கணும், ஆனால் x மட்டும்தான் இருக்குது. அதுக்காக நான் ஒரு 2வை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த மல்டிப்ளை பண்ண 2வை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு லிமிட் x tends to 0 tan 2x divided by 2x அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் tan anything by same thing provided that thing tends to 0 இருந்தது அப்படின்னா அதோட லிமிட் 1. நம்ம லிமிட் x tends to 0 அப்படிங்கிறத 2x tends to 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட வேல்யூ நமக்கு 1. Therefore the answer is 2 into 1, which is 2. Question number 15. The question is limit x tends to 0 2 to the power x minus 3 to the power x divided by x. இந்த கொஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட் x tends to 0 a to the power x minus 1 divided by x is equal to log a. ஆனால் இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது நமக்கு. என்னென்னா லிமிட் x tends to 0 இருக்குது, நோ ப்ராப்ளம். a to the power x ஓட ஃபார்ம்லேயே நமக்கு 2 to the power x இருக்குது அண்ட் மைனஸ் 3 to the power x இருக்குது. பட் இந்த மைனஸ் 1 அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டினாமினேட்டர் இருக்கிற x அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அதை சின்னதாக ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா லிமிட் x tends to 0 இந்த 2 to the power x minus 1 இதை தனியாக எழுதிக்கலாம். 2 to the power x minus 1 அண்ட் அதுக்கு டிவைடட் பை எக்ஸ். டிவைடட் பை எக்ஸ் நம்ம அஃப்கோர்ஸ் தனித்தனியாக பிரிச்சுக்க முடியும். ஏன்னா a plus b divided by c அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
இது நம்ம a by c ப்ளஸ் b by c தனித்தனியாக பிரிச்சுக்க முடியும். அதே ஃபார்மேட்டில் நம்ம 2 to the power x minus 1 divided by x பிரிச்சுக்கலாம். அண்ட் மீதி இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ஸான மைனஸ் 3 to the power x ப்ளஸ் 1 இருக்குது. நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3 to the power x minus 1 அப்படின்னு கிடச்சிரும் divided by x. இந்த மைனஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம மைனஸை வெளியே எடுத்திருக்கோம் அப்படின்னா மைனஸ் 3 to the power x வந்து ஒரு மைனஸ் போயிடுச்சு. ஸோ அந்த மைனஸ் முன்னாடி வந்திருக்கும். அண்ட் இங்கே நமக்கு ப்ளஸ் 1 இருக்குது. ப்ளஸ்லேருந்து நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு மைனஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் 3 to the power x அண்ட் மைனஸ் இந்த மைனஸ் இஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் கிளியர் ஹியர். இதுக்கு நம்ம தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் 2 to the power x minus 1 divided by x. இதோட லிமிட் வந்து log 2 மைனஸ் 3 to the power x minus 1 divided by x. இதோட லிமிட் வந்து log 3. நமக்கு தெரியும் log a minus log b அப்படின்னா log of a by b which is log of 2 by 3. Question number 16. The question is limit x tends to 0 3 to the power x minus 1 divided by root of x plus 1 minus 1. இப்போ நமக்கு நியூமரேட்டர் பார்த்ததுமே ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கணும். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் x tends to 0 a power x minus 1 divided by x is equal to log a. நியூமரேட்டர் நமக்கு 3 power x minus 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. பட் டினாமினேட்டர் ஒரு x மட்டும் வந்தது அப்படின்னா சம் ஓவர். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் எப்போவுமே நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்தது அப்படின்னா ரேஷனலைசிங்க்கு தான் ட்ரை பண்ணுவோம். அதையும் இங்கேயும் பண்ணலாம். 3 to the power x minus 1 divided by root of x plus 1 minus 1. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட ரேஷனலைசிங் ஃபேக்டரான root of x plus 1 plus 1 divided by root of x plus 1 plus 1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள். நியூமரேட்டரில் லிமிட் x tends to 0 3 to the power x minus 1 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு root of x plus 1 plus 1 அப்படியே இருக்கட்டும். ஆனால் டினாமினேட்டரில் நமக்கு எப்படி இருக்குன்னா a minus b இன்ட்டு a ப்ளஸ் b அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அதாவது ஏவோட பொசிஷனில் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ரூட் டூ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறுமனே எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 1 ஸ்கொயருங்கிறது ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணும்போது சிம்பிளி நமக்கு எக்ஸ்னு கிடைக்கும் டினாமினேட்டர். இப்போ நம்ம அப்படியே அதை எழுதிக்கலாம் டிவைடட் பை எக்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனில் 3 to the power x minus 1 divided by x அதாவது a to the power x minus 1 divided by x ஃபார்முலா இருக்குது. இது நம்ம log of a அதாவது log of 3 எழுதிக்கலாம். அண்ட் தென் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸுக்கு நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 + 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ங்கிறது 1 தான். ஸோ நமக்கு 1 + 1 அப்படின்னு கிடைக்கும் which is 2. அப்போது log 3 × 2ன்னு கிடைக்கும். இல்லை இது இன்னும் சிம்பிளாக எழுதணும்னா 2 log 3 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் லாகில் ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா log of x to the power n அப்படிங்கிறத n into log x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா n into log x அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த 2வை நம்ம 3யோட பவரில் கொண்டு போய்க்க முடியும். அப்போ log of 3 ஸ்கொயர் which is log of 9. இந்த எக்ஸசைஸில் நமக்கு டோட்டலாக 28 கொஷின்ஸ் இருக்குது. 28 கொஷின்ஸுமே ஒரே வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு 16 கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் கொஷின் நம்பர் 17 கொஷின் நம்பர் 28 இன்னொரு செப்பரேட் வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹோப் யூ என்ஜாய் திஸ். ஃபார்முலா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி ஃபார்முலாவில் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அந்த சம்ஸ்லாம் அப்ரோச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hope you enjoyed this. See you in the next one. Have a nice day. Bye.